ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். நான் காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போனப்போ அங்கே வந்து உதிரி மல்லி கிடச்சிது. ஸோ அதை வாங்கிட்டு வந்தேன். ஒரு சின்ன வயசு ஞாபகம் வந்தது. சின்ன வயசில் நான் ஸ்கூல் லீவில் எல்லாமே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து எங்கள் தெருவில் ஒரு இடத்துல காமன் பிளேஸில் கொட்டிடுவாங்க. சுற்றி உட்காந்து அந்த வீட்டில் இருக்க பெண்கள் அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு சேர்ந்து உட்காந்து பூ வந்து கட்டுவோம். 100 200ன்னு அளவில் தான் திருச்சி மாவட்டத்தில் பூ வந்து எண்ணுவாங்க. நெருக்கமாக இருக்கும் மல்லிகைப்பூவு. அதோட கனகாம்பரம் சேர்த்து கட்டலாம். இல்லைன்னா கோழிக்கொண்ட பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கும், அது சேர்த்து கட்டுவோம். இப்போ வந்து நான் ரோஜா இதழ்களை பிச்சு அதை வந்து சேர்த்து இப்போ பூவாக வந்து கட்டியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் நூல் எடுத்து அதை தண்ணியில் ஈரம் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு மல்லிகை, கீழே ஒரு மல்லிகை காம்பை நல்லா டைட்டாக வச்சு பிடிச்சி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆள்காட்டி விரலால் ஒரு பெண்டு கொடுத்து இப்படி உள்ளே விட்டு இழுத்தோம் அப்படின்னா சூப்பராக பூ வந்து டைட்டாக கட்டப்பட்டுரும். இதே மாதிரி தான் எல்லா பூவும் கட்டணும். நான் வந்து கற்றுக்கிட்டது இந்த மாதிரி தான் பூ கட்ட கற்றுக்கிட்டேன். நிறைய யூடியூப் வீடியோலலாம் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுறாங்க. அது அந்தந்த ஊர் வழக்க பழக்கமாக இருக்கலாம். நான் கற்றுக்கிட்டது இந்த மெத்தடு தான். இந்த மாதிரி பூ வந்து சின்ன வயசில் டைம் பாஸ்க்காக கட்டி பழகினது நாளடைவில் அதுவே எனக்கு ஒரு வருமானமாகவும் இருந்திருக்கு. அதாவது சம்மர் ஹாலிடேஸில் பூ கட்டி நான் கொஞ்சம் காசு வந்து சேவ் பண்ணுவேன். அந்த சம்மர் டைமில் வந்து சினிமா பார்க்க போவோம். அப்புறம் வந்து முக்கம்பு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கும், அங்கே போவோம். அந்த மாதிரி எங்கேயா வெளியில் போகிறதுக்கு எனக்கு தேவையான பேனா, ஜாமெட்ரி பாக்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு என்னோடய பேக்கெட் மணியாகவே இந்த பூ கட்டுற காசு எனக்கு வந்துடும். ஸோ எனக்கு சின்ன வயசில் பூ கட்டின பழக்கம். இந்த பூவை பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது, அதனால் வாங்கி கட்டி காட்டுறேன். ஸோ யாராவது பிடிச்சிருந்ததுன்னா இந்த பூ கட்டுற மெத்தடை ட்ரை பண்ணி நீங்களும் பூ வந்து கட்டி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வயசில் பேக்கெட் மணியாக காசு சம்பாதிக்கிற பழக்க வழக்கங்கள் நிறையவே இருந்திருக்கலாம். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து இருந்தது. அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தீப்பெட்டியை அடுக்கி அதில் வந்து அவங்க காசு சேவ் பண்ணுவாங்க. நான் கிராமங்கிறதுனால பூ கட்டுறது எனக்கு உட்காந்த இடத்துலையே நடக்கும். வீட்டை விட்டு வெளியே போக வேணாங்கிறதுனால இதை சாய்ஸாக எடுத்து இதை நான் கற்றுக்கிட்டு நான் வந்து காசு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கிச்சன் கிளைமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.